அட சொல்லுங்க மாப்ள. அறிமுகமே இல்லாதவங்களுக்கு ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்ற? அவங்க எனக்கு சொந்தம். அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க நகையை எடுத்திருக்க மாட்டாங்க அத்தை. சொந்தம்னா எப்படி சொந்தம்? எந்த வகையில சொந்தம்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாப்ள. அவங்க என் அத்தையோட மருமக. ஆ, அத்தையோட மருமகளா? சுத்தி வளைக்காம நேரா சொல்ல. யார் உன்னோட அத்தை? ஜானகி என் அத்தையோட பேரு. இவங்க அவங்க மருமக. போதுமாக்கா? இந்த உண்மையை இவன் வாயில இருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ போராடினேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, இந்த மைத்திலி நகையை எடுக்கவும் இல்ல, ஒன்னும் பண்ணல. நான் தான் நகையை எடுத்து இவங்க பேக்ல போட்டேன். ஏண்டி இப்படி செஞ்ச? உன் மாப்பிள்ள வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இவ்ளோ தூரம் போராடினேன். இப்பவே உன் மாப்பிள்ளைய கேளு. இவ்ளோ நாளா இந்த சொந்தக்காரங்களை பத்தி இவர் ஏன் வாயே திறக்கலன்னு. மாப்பிள்ள, யார் இவங்க? இவ்ளோ நாள் ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அத்தை, இவங்க இந்த ஊருக்கு வந்தது 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். ரேவதி இவங்களை பார்த்ததோ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்ததெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி, 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னல, அப்பவே நீ அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லாம மறைச்ச? தம்பி சொல்றேன்னு தான் சொன்னாரு. நான் தான் சொன்னா நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க. அது அது வந்து அது என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. இல்லங்க, அது அது வந்து அக்கா, எவ்வளவு நேரம் ஆனாலும் இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. இந்த போட்டோவை நல்லா பாருக்கா. அக்கா, உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவ தான் இவரோட முதல் மனைவி. பேரு தீபா. இந்த தீபாவோட அண்ணி தான் இந்த மைத்திலி. இவன் ஜானகி அத்தைன்னு சொன்னது இந்த தீபாவோட அம்மா. அதனாலதான் இவன் அத்தைன்னு சொல்றான். ரேவதி,
இதையே உன் புருஷன் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த மறைச்சுதான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கான். இப்பவாவது இவன் ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்க. தேவையில்லாம பேசாதீங்க. நான் யாரையும் ஏமாத்தல. ரேவதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவகிட்ட சொல்லிட்டு தான் தாலியை கட்டினேன். ஈஸ்வரி, மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ரேவதி கிட்ட சொல்லிட்டு தான் தாலி கட்ட வேணும்னு சொன்னாரு. உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்னை பத்தி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். என் நாத்தனாருக்கு இவர் கூட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா 1 வருஷத்துக்குள்ள அவ இறந்து போயிட்டா. இவர் கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் அவளுக்கு கிடைக்கல. ஆனா இவரு எங்க தீபா செத்த பிறகு இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா தான் இருந்தாரு. ஆனா நாங்க இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சோம். அப்பதான் நாங்க இங்க வந்தப்போ இவருக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இவரு ரேவதியோட சந்தோஷமா வாழணும்னு தான் இவரோட பழைய வாழ்க்கையை நாங்க சொல்லாம விட்டோம். மத்தபடி மாப்பிள்ளை தம்பி ரொம்ப தங்கமானவர். அவரை பத்தி தப்பா பேசவும் குறை சொல்லவும் எதுவும் இல்லை. இவரோட சந்தோஷமா வாழ்ற பாக்கியம் எங்க பொண்ணுக்கு தான் இல்ல. அக்கா, நாம ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு சொல்லி அதை திசை திருப்ப பாக்குறாங்க. இது எல்லாமே டிராமாக்கா. இத மறைச்ச இந்த டிரைவர் மாப்பிள்ள இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. சின்னத்த, என்ன சும்மா விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? சகலதான் எல்லா உண்மையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரேவதி கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றாருல. நீங்க என்ன தனியா போய் அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? சும்மா இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அக்கா, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. நீ நம்பாத. இவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான். ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? மாப்பிள்ள தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட ரேவதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன உண்மையை சொல்லி ரேவதியோட கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் மாப்பிள்ளையோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒய்ஃப் இறந்துட்டா 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நீங்க நேர்மையா சொன்ன குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தான் அவரை கம்பல் பண்ணி ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். அக்கா, உண்மை தெரிஞ்சும் நீ இப்படி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. ரேவதி அவனுக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நம்ம ரேவதியோட அழகுக்கோ அறிவுக்கோ இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்களே. தேவையில்லாம ரேவதியோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி வச்சுட்ட. அவ வாழ்க்கையை நான் ஸ்பாயில் பண்ணல. ஒரு நல்லவர் கையில தான் நான் புடிச்சு கொடுத்திருக்கேன். கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே மனைவியை பறி கொடுத்துட்டாரு.
ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை. மாப்பிள்ளைய பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சதுனால தான் ரேவதிக்கு இவர் பொருத்தமா இருப்பாருன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ இதை தேவையில்லாம பெருசாக்கி மாப்பிள்ளைக்கு கெட்ட பேரை உண்டு பண்ண பாக்குற. இனிமே இந்த விஷயத்தை வச்சு கேம் விளையாடலான்னு பார்க்காத. ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சந்திரா, அதான் ஈஸ்வரி சரின்னு சொல்லிட்டால, இப்பவா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்த விடு. மைதிலி, உங்க மேல என் தங்கச்சி அனாவசியமா திருட்டு பழி சுமத்திட்டா. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்ல மேடம், உண்மை என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, எனக்கு அதுவே போதும். உன் டிரைவர் மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போட்டோல இருக்கிறவ தான் இவனோட முதல் மனைவி. பேரு தீபா. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. வந்ததாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எந்த தப்புமே பண்ணல. நடந்த உண்மையை தானே சொன்னீங்க. எல்லாமே இப்படி சொதப்பல் ஆயிடுச்சே. இந்த டிரைவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அக்காவுக்கு ஷாக்கா இருக்கும்னு பார்த்தா இவ ஏற்கனவே தெரியும்னு சொல்லி எனக்கு ஷாக் கொடுத்துட்டாலே. இவனை நம்ம ஜெயிக்கவே முடியாது போல இருக்கே. எல்லாமே இவனுக்கு சாதகமாவே இருக்கு. என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லக்கா. சகலிக்கு அடுத்து எப்படி ஆப்பு வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க இல்ல சின்னத்த? ரேவதி முகத்தை பார்த்தா இந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரியுதே. தலையில பெரிய இடி விழுந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்கா. இதை வச்சு நாம ஏதாவது கேம் விளையாட முடியுமான்னு பாப்போம். அம்மா நல்ல நேரம் வந்துருச்சு, பொண்ணு மாப்பிளை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. சந்திரா, அவங்க கிட்ட பேக் கொடுத்த மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரத வக்ராத்யாஹ வாக்சித்யா பரிஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் மாப்பிளைய மேடைக்கு அழைச்சிட்டு வாங்க, நாழி ஆயிண்டே இருக்கு. சரி வா போய் கூட்டு வரலாம். வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காருங்க. ஏன் இன்னும் அப்செட் ஆன மாதிரியே இருக்க? இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு.
அம்மா விருப்பப்படி எல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு கலக்கமா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நவீன் தான் உன் கையில மோதிரத்தை போடுவான்னு. என் மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என் கூட வா. இந்த பொண்ணு யாரு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அது பொண்ணா? கிட்ட போய் பாரு. ம். யார் நீங்க? துர்கா, என்ன தெரியல? நவீன், ம், நீயா? நானே தான். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குடா. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜா தான். அவர் இல்லனா நான் இங்க வந்திருக்கவே முடியாது. ஆமா துர்கா. சகல, என்ன மிஸ்டர் பெங்களூரு, அங்க உன் பொண்டாட்டிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ என்னடானா இங்க கம்முன்னு உட்காந்துருக்க? ஏப்பா, கட்டின பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் கூட நிச்சயதார்த்தம்னா இந்நேரம் உன் ரத்தம்லாம் கொதிக்க வேண்டாமா? என்னையா நீ வயா. அட நீங்க வேற சகல, நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன். மண்டபத்துக்கு போய் நிச்சயதார்த்தத்தை தடுக்கலன்னு தான் தோணுது. ஆனா எப்படி போய் தடுக்கிறதுனா எனக்கு ஒண்ணுமே புரியல சகல. கார்த்தி ஏதாவது செய்வாருன்னா அமைதியா இருக்கேன். இதுல நான் ஏதாவது செஞ்சு அதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, சகல தான் என்னை இங்க அனுப்பி வச்சு உன்னை மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்காப்ல. நீ கிளம்பி போ. அந்த சிவனாண்டி குடும்பத்துக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகமா இருக்கு. இப்ப நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா அந்த சிவனாண்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன் மண்டபத்துக்கு தேடி வந்தா அப்புறம் என்ன பண்றது? யோ பெங்களூரு, ஏன்பா இதெல்லாம் யோசிக்காம நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்? நான் இங்க உன் வேஷத்துல இருக்கேன்யா. என்ன? இங்க பாரு, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு பிரச்சனை வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சகல, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏப்பா இங்க பாரு, உன்ன மாதிரி விக்கு கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவு ஏன், நீ போடுற மாதிரி சட்டை கூட பக்காவா என்கிட்ட இருக்கு. சரியா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 மினிட்ஸ்ல போயிட்டு உன் கெட்டப்ல வரேன். அதுக்கப்புறம் நீ நேரா அங்க கிளம்பி போ. சகல மிச்சம் எல்லாத்தையும் பார்த்து பாப்பல. ரைட்டா? ஐயோ சகல, இரு போயிட்டு வரேன். சரி. ஓகே, சட்டை பக்கா. எந்த கட்ட போட்டாலும் செம்மையா இருக்கேடா மயிலு. எல்லாம் ஓகே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டியாடா? அட பாவி. பர்ஃபெக்ட். பெங்களூர் சகல, எப்படி என் கெட்டப் பயங்கரமா இருக்கு. அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கீங்களே. உன்னை போல் ஒருவன். சூப்பரு. இப்படி இங்கே இருந்தேன்னு வையே, உன் பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் மோதிரத்தை போட்டுடுவான். ஆமா. டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு வா. சகல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துருங்க, பத்திரமா. கேர்ஃபுல்லா இருக்கணுமா? என்னை பத்தி உனக்கு தெரியாது.
நீ ஊருக்கு புதுசு இல்ல, எனக்கு கோவம் வந்தா ஒரு கையில 5 பேர் அடிப்பேன், அப்ப 2 கையில 10 பேரு 20 பேர் அடிப்பேன். ஓ ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வா. சரி பாத்துக்கோங்க. ராஜா, ஊருக்கே தெரிஞ்சு போறதுதான் முன் கதவு, யாருக்குமே தெரியாம போகணும்னா பின் கதவு தான் சேஃப். இந்த சரி, சைடா சகல வரேன். நான் யார் என்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? அப்போ உங்களுக்கு பதிலா மயில் மாமா அங்க இருக்காரா? ஆமா. நாம ஒண்ணு சேர நிறைய பேரை கஷ்டப்படுத்திடுறோமோன்னு கில்ட்டியா இருக்கு. 2 பேரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. துர்கா, இவன் இப்படித்தான் தோழியா அவன் கூட மேடைக்கு வருவான். அங்க யாராவது இவன் யாருன்னு கேட்டாங்கன்னா பொண்ணோட தோழி, மாப்பிள்ளையோட தூரத்து சொந்தம், அக்கா முறைன்னு சொல்லிடு. டேய் நவீன், நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுல? எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. ஓகே ராஜா, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். சரி, நீங்க 2 பேரும் ஸ்டேஜுக்கு போங்க. வா துர்கா போலாம். முதல்ல அந்த நெக்லஸ் நீ போடு. சரி போலாம்.